கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் இப்பொழுது அந்த கதை முடியக்கூடிய நேரத்திற்கு வந்திருக்கிறது. அந்த முதலாவது முத்திரை அவர் உடைக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாம் முத்திரை என்றால் என்ன? அவர் எழுதின இந்த கதை பாத்திரத்திலே பூமிக்குரிய இந்த கதைகளிலே முக்கியமான ஒரு கதை பகுதியை அவர் திறந்து வாசிப்பதை போல அவர் முத்திரையை உடைக்கின்றார். அப்பொழுது அவர் அந்த முத்திரையை உடைக்கின்ற பொழுது, தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, 2வது வசனத்திலே, நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த முத்திரையை அவர் உடைத்த பொழுது அந்த ஸ்கிரிப்ட் யோவானுக்கு முன்பதாக வந்து அந்த கதாபாத்திரங்கள் அப்படியே அவன் பார்ப்பதற்கு ஏதுவாக அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. பரிசுத்த யோவானுக்கு இனி வரக்கூடிய நாட்களிலே சம்பவிக்க போகிறது யோவானுக்கு திரைப்படம் போல காண்பிக்கப்படுகிறது. கர்த்தர் அதை எடுத்து அந்த முத்திரையை உடைக்கிறார், அதை வாசிக்கிறார் என்று கூட வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஸ்கிரிப்ட் வாசிக்கப்படுகிறது, அந்த கதை வாசிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவரால் வேறு ஒருவராலும் அந்த கதையை எழுதவும் முடியாது, அதை திறந்து வாசிக்கவும் முடியாது. ஏனென்றால் அவரே ஆட்டுக்குட்டியானவர், அவரே அடிக்கப்பட்டவர், பூமியில் உள்ள ஜனங்களுக்காக, எல்லா மனிதருக்காகவும் ரத்தம் சிந்தினவர் அவரே ஆதியும் அந்தமுமானவர். அவர் ஆரம்பிக்கிறவர், அவர் முடிக்கிறவர், அவர் அல்பா ஒமேகா. அவர் இப்பொழுது அந்த ஸ்கிரிப்டை அவர் உடைக்கிறார். வெள்ளை குதிரை புறப்பட்டு வருகிறது. அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்த தேவதூதன், ஏறி இருந்தவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏறி இருந்த அந்த தூதனானவர், அந்த தூதன் ஒரு வில்லை பிடித்திருந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த குதிரை புறப்பட்டு விட்டது, வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரையானது அவருடைய தலையிலே ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் ஜெயிக்கிறவராகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளை குதிரையில் ஏறி இருந்த அந்த தேவதூதன் அவர் ஜெயிக்கிறவர், அவர் ஏறி அமர்ந்து அவர் புறப்படுவதற்கு முன்பதாகவே அவர் ஜெயிக்கிறவர் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயிக்கிற ஒரு தேவதூதன் அங்கே இருந்து புறப்பட்டார். முதலாம் முத்திரையை உடைக்கின்ற பொழுது முதலாவது முத்திரையின் மூலமாக ஜெயம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ஜெயம் பூமியிலே வெளிப்படுகிறது. ஏனென்றால் அவர் பூமியிலே